சரவண பவோ ஓம் சரவண பவோ. இருவரும் லட்சியமாக இருக்க முடியாது. உத்தம கன்னிகைகளுக்கு இங்கிருந்து பார்க்க வந்தால் சூர்பனக பெருமாளை பார்த்து இவ்வளவு அழகா இருக்காரே, அவ்வளவு அழகா இருக்காரே என்று நினைச்சென்று மூக்க சொரிஞ்சுட்டே வராள். கிருஷ்ணக்கு அங்கேன்னு வந்தாள். நீங்க எல்லாம் யாரு, எங்கேன்னு வந்திருக்காள் எல்லாம் விசாரிச்சார். உடனே பெருமாள் ராமாயணம் சொன்னார். ராமாயணத்தை கேட்டுட்டும் கூட பெருமாள் ஆசைப்பட்டாள் அவள். பெருமாள் ஏகதார விரதன் அப்படிங்கிறது ராமாயணத்துல பிரசித்தமாதானே இருக்கு. தன்னை காண்ற வரையிலும் தான் ஏகதார விரதம்னு நினைச்சிருந்தாள் போலும். அதனால ஏகதார விரதம் தானே, ஏகதார விரதம் தானே, அதுக்கு நாம் பங்கம் பண்ணல. முதல் தாரத்தை களைப்பிட்டா போச்சு. களைப்பிட்டா அப்புறம் நான் உண்டியேதான் என்று சீதாதேவியை களைப்பிட்டாவது தன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் என்று ஆசைப்பட்ட அவள் கைய பெசைய இது என்னடா வம்பா போச்சு என்று நினைச்சு அதோ தன்னுடைய இளையவனை காட்டி அதோ இருக்கிறார் லட்சுமணர், அங்க போய் கேளு அப்படின்னு போக்கிடும் தான் அனுப்பிச்சா. இவளோட பேச பிடிக்காதனாலையும் பேசுறது சமமா இருக்கிறதுனால அங்க போனார். இங்கிருந்து அங்க பார்த்தால் லட்சுமணரை, அட இவரை விட அவர் குறுகுறுப்பா இருக்காரு, அவரு சேப்பா இருக்காருன்னு அங்க ஓடி போயிட்டார். இப்படி ஓடுற புத்தி இருக்காது இல்லையா, அவளை தவிர வேற யாருக்குமே. இருவராய் நின்னா கூட இவர்தான் என்கின்ற திட நிச்சயம் வேணும். இருவராய் நின்னார்னா கூட அப்போ நான் பரம் இதாமகாங்கிறார். கோபிகைகளும் இதே இருவரைத்தான் பார்த்தார். இங்க எந்த ராம லட்சுமணர்களோ அவர்களேதான் அங்க பலராமன் கண்ணன், இவர்களேதானே சேஷோ லட்சுமண உச்சதே. ஆதிசேஷன் தான் இங்க இளையவரா வந்திருக்கிறார். அதே ஆதிசேஷன் தான் அங்க நம்பி மூத்த பிரானாக வந்திருக்கிறார். இரண்டு பேரமாக வந்து நின்னதை பார்த்தார்களாம் கோபிகைகள். பார்க்கும்போது அச்சன்வதாம் பலமீதம் நபரம் விராமா, கண்படுத்த பயன் பலராமனும் கண்ணனும் சேர்ந்து வர அழகு. இவர்களை பார்க்கிறாள். பார்த்தாலும் கூட நான் பரம் விதாமகாங்கிறார். சேர்ந்து வருது அழகா இருக்கு பலராமனும் கண்ணனும் அப்படின்னு பார்த்தாலே தவிர அந்த ரெண்டு பேர்ல கண்ணனை குறி வச்சாலே தவிர அந்த கோபிகைகள் பாவம் அந்த பலராமனை ஒரு குட்டி கூட திருப்பி பார்க்கல. கண்ணனை குறி வச்சார்கள் இவ்வளவு பேர்களும். பரம் விதாமகா, வேறொத்தர் எங்களுக்கு தெரியாது அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு பதிவிரதா தர்மம், அதுவே ஏகாந்த பக்தி. அந்த ஏகாந்த பக்தியதான் இங்க காட்டுறது. இங்கே இருவராய் வந்தாகார் என் முன்னே நின்றார். வந்தவர்களே என் முன்னே நின்றார் அப்படிங்கிறதா அவள் கண்ணுக்கு தெரியும். நின்றவர் யாரு? ராமர். ராமர் தான் சீதையினுடைய கண்ணுக்கு தெரியும். ராமரும் அப்படிப்பட்ட நிஷ்டை உடையவரா இருப்பதனாலே ராமன் அப்படி நிற்க உடனே இருவராய் வந்தார். ராமன் தலை நிமிர்ந்தார். நிமிர்ந்ததும் சீதையை பார்த்து விட்டார். பார்த்த பிறகு காலை எடுத்து வைக்கவே முடியல அவரால. அப்படியெல்லாம் கண்ணாபுண்ணான்னு கக்க வைக்க நிற்கிறவர் இல்லை இவர். இருந்தாலும் அவரே மயங்கி நிற்கிறாப்புல இருக்கிறது பிராட்டினுடைய பொலிவு. அதை பார்த்து விட்டு அப்படி சற்று இப்படி தயங்கி நிற்கும் பொழுது உடனே பின்னாடி வந்திருக்கிற இளையவர் இருக்கிறார் இல்லையா, அண்ணா அங்க என்ன பார்த்தார் அப்படின்னு பார்க்க வேண்டாமோ? பார்க்க வேண்டாம். அண்ணா என்ன பார்த்தாரு அங்க பார்க்கணும். அங்க பார்க்க வேண்டாமோ? நான் அப்படி பார்க்க மாட்டாராம். அண்ணா பார்க்கிற இடங்கள் எல்லாம் பின்னாடி வந்தவா பார்த்துட்டு இருந்தா என்ன ஆறுது, அப்படி பார்க்க மாட்டாராம் அவர். பின்ன என்ன பார்த்தார் இவர் அப்படிங்கிறார். அண்ணாவை பார்க்கிறார். அண்ணாவை பார்க்கிறதே லட்சியமா இருக்கக்கூடியவர் இந்த இளையவர். உடனே அண்ணா எப்படி இருக்கிறார் என்று பார்த்தால் அண்ணாவனுடைய கண்கள்ல கண்ணீர் வந்தது. மேனி சிலிர்த்து நிற்கிறார். என்ன பாவம்னு தோணித்து உடனே அண்ணாவை பார்த்து அந்தரங்கம் கேட்டார். உடனே அண்ணா சொன்னார். அதற்கு மேல துளசி ராமாயணத்துல இந்த சம்பவம் கம்பராமாயணத்திலையும் வர்ணிக்கப்படுறது, துளசி ராமாயணத்திலையும் வர்ணிக்கப்படுறது. அப்ப யாரையும் நிமிர்ந்து பார்க்காத நான்
எதிர்பாராதபடி இந்த ராஜகுமாரிய பார்த்தால் என் மனம் என் வசமாக இல்லையே அப்படின்னு கண்ணீர் விடுறாராம். கண்ணீர் விரகதாபம் இல்ல, இப்படி பழக்கம் இல்லையே என்று கண்ணீர் விடுறார். ஏனால் உத்தம குலத்துல வந்திருக்கக்கூடிய நான் பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டு தசரதன் பார்த்து ஒரு பெண்ணை எனக்கு விவாகம் பண்ணி வச்சான் என்று இல்லாதபடி நானே மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருட்பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்காக தினமும் இறைவனை பிரார்த்திக்கும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன். வணக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வள்ளிமலானுக்கு அரோகரா, கச்சியம்பை சண்முகனுக்கு அரோகரா.